ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான். ஆனால் ப்ளவுஸ் கட்டிங் இல்லை, நம்ம வந்து தைக்கிற ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ வாங்கலாம், அதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து எதோட அடிப்படையில் வாங்குகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் பரவாயில்லை, ஒரு லைக்காவது போட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தையல் வேலை செய்கிறோம், ஆனால் அதுக்கு ரேட்டு தான் நமக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ண தெரியல. நம்ம லாஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறோமா அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரியறது கிடையாது. நம்ம உழைப்புன்னு ஒன்று போடுறோம் பார்த்திங்களா, அந்த உழைப்புக்கு நம்ம வேல்யூவே கொடுக்கறதே கிடையாது. நம்ம போடுற டைமுக்கு நம்ம வேல்யூவும் கொடுக்கறதே கிடையாது. இது ரெண்டுமே நம்ம அதுக்கு கொடுக்கறதே இல்லை. சரி, வாங்க அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்கும்போது கரெக்டான ரேட் சொல்லலை அப்படின்னா, அவங்க வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, அவங்களுக்கு வந்து ரேட் தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும். நம்ம குறைச்சி ரேட் வச்சோம் அப்படின்னா லாஸ் வந்து நமக்கு தான். இப்போ அதிகமாக ரேட் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமர் வந்து போயிடுவாங்க. அப்படின்னா சரியான ரேட்டை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டிப்ஸ் தான். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்களும் வந்து உங்களாலேயும் கரெக்டான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ப்ளவுஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, ஒரு சாதா ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா, சாதா ப்ளவுஸில் சிலர் வந்து ஒரு ரூ. 100க்கும் தைப்பாங்க, சிலர் வந்து ரூ. 200க்கும் தைப்பாங்க. இப்போ வில்லேஜ் சைட்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 100 ரூ. 150 அந்த மாதிரி வாங்குறாங்க. இதுவே வந்து சேலம் சிட்டிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 250 வந்து வாங்குறாங்க. அப்போ நம்ம வந்து எப்படி ரேட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயே வந்து நான் இருக்கிற இடத்துலையே ஆவரேஜாக ரொம்ப வந்து சாதாரணமாக தைக்கிறவங்க ரூ. 100, கொஞ்சம் வந்து பவர் மிஷினில் தைக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 120 130 அப்படின்னும், ஓவர்லாக்கோட ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லாக்கு ஐனிங் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க 150யும் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இதில் நமக்கு எது கரெக்டான ரேட் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸை தைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளோட செலவு எல்லாமே அதில் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு நூல் போட்டால் கூட அந்த நூல் வந்து ஒரு ரூ. 5 ஆகுது. அப்புறம் கரண்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஊக்கு வைக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரத்தை அதுக்கு செலவிடுறோம். இது எல்லாமே ஒரு கணக்கு தான். நேரமெல்லாம் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த நேரத்துக்கு தான் நம்ம வந்து வேல்யூவே கொடுக்கறது கிடையாது, நம்மளோட உழைப்புக்கும் வேல்யூ கொடுக்கறது கிடையாது. இப்போ இதே ப்ளவுஸை வேறு ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா, ஒரு ஆள் போட்டு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஆள் கூலி அப்படின்னு ஒன்று கொடுப்போம். அந்த ஆள் கூலி அப்படிங்கிறதையே நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது, ஏன்னா நம்ம தான் தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி தான் நான் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து சரியாக ப்ளவுஸ்க்கெல்லாமே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல், அதாவது இந்த டிசைன் ப்ளவுஸ்க்குன்னா சுத்தமாகவே எனக்கு தெரியாது. நிறைய ஒர்க் பண்ணியிருப்பேன், ஒரு நாள் முழுக்க உட்காந்து தைச்சிருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து
அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இந்த மாதிரி எல்லாமே வந்து கடைகளில் விசாரிக்கும்போது ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க போட்டிருக்கிற டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிற ரேட்டை கேட்டால் நம்ம ரொம்ப கம்மியாக இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இந்த நூல், கரண்ட்டு, நேரம், உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து எப்படி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நூல் அப்படின்னா ஒரு நூல் ரூ. 5, கரண்ட்டு அப்படின்னா கரண்ட்டுக்கு ரூ. 10 ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. நம்ம நேரம் செலவிடுறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு ஒரு ரூ. 40, ரூ. 50 அந்த மாதிரி வந்து வச்சுட்டு, அது போக மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுட்டு உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது டிப்பு, உங்களோட ஏரியா டைலர்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேளுங்க கம்பல்சரி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியறதில்ல, நம்மளே ஒரு டைலராக இருக்கோம், நம்ம போய் ஏன் இன்னொரு கடைங்களில் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க வேணாம். ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நினைப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா போய் நான் ஏதோ தைக்கிற மாதிரி கூட நான் வந்து கேட்டு வருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ எல்லாமே வந்து நானும் டைலர் தாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிறோம், நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சும்மா பேசிட்டு அப்படின்னு நான் வந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து கேட்டு வருவேன். இதில் போய் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, பாவாடை சட்டைக்கு இதுக்கு எல்லாமே வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக வாங்குறோமா, கம்மியாக வாங்குறோமா, இல்லை ரொம்ப இதாக வாங்குறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் உங்களை கேட்க சொல்கிறது. நம்ம இப்போ ஏரியா டெய்லர் கொடுக்குறத விட வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்பலாம் கம்மி பண்ணி வாங்க வேண்டாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ரூ. 10 அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க வந்து ஒரு ரூ. 100 ரூ. 150 அந்த மாதிரி வாங்குறாங்கன்னா, நம்ம ஒரு 140, 130 அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கடை இன்கம் இருக்கும், நமக்கு அந்த கடை இன்கம் இல்லை. அதுவுமே நம்ம வந்து பார்த்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா விட்டுறலாம். இல்லை நமக்கு இது போதும், நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஓகே அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இல்லை நம்ம கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறோம், அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக அதே ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு இவ்வளோ, லைனிங் ப்ளவுஸ்க்கு இவ்வளோ, டிசைன் ப்ளவுஸு ஸ்டார்டிங் வந்து தைக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாதா வந்து 150, லைனிங் வந்து 300, டிசைன் ப்ளவுஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500. அப்புறம் ஸ்லீவ் டிசைன்லாம் சொன்னாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரூ. 100 மேலே இருந்து தான் ஸ்லீவ் டிசைன். இந்த மாதிரி வந்து நான் பிரித்து வச்சுக்குவேன். நான் எப்படி வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பேன். அதே மாதிரி தான் வந்து அந்த டிசைனுக்கும் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதோட வந்து ஈக்குவலாக கம்பேர் பண்ணிக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிற நேரம் வருது அப்படின்னா நம்ம ஒரு ரூ. 100, ரூ. 150 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணலாம். ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 150 வரையும் சார்ஜ் பண்ணலாம். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரூ. 300 ஆகுது, எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ஆகுது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற காசு அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து ஒரு ரூ. 300 வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறப்ப. இதுவே வந்து ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அதில் பாதியாக அப்படியே ஒரு ரூ. 150 நீங்கள் அந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிப் நம்பர் 3. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிப் நம்பர் 4 வந்து பார்த்தலாம். ஆஃபர் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக நம்ம வந்து ஆஃபர் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரும். அதுக்காக தான்.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்குள்ளார ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம நல்லா தைக்கலை, நம்ம வந்து சுமாராக தான் வேலை செய்கிறோம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து நினைக்காதீங்க. நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ரேட்டை கம்மி பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இதாக தான் தெரியும். இதுவே வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து அவங்க போய் ஒரு இடத்துல தைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கம்மியாக தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளை அப்படி தான் வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு சில டைம் எனக்கு சரியான கோவம் வந்துடும். எவ்வளவோ விலை போட்டு கடைங்களில் போய் துணி எடுப்பாங்க. ஆனால் அந்த துணி எடுக்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட பார்கிங் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஒரு சாரீ ஒன்று நல்லாவே இருக்காது. அந்த சாரீக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்து ஒரு டிசைன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அதுக்கு ஒரு 500 கூட சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டோம். 500, 600 கூட. ஆனால் அதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து வந்து இது கூட பரவாயில்லை, நிறைய காசு வந்து அப்புறம் தரேன் அப்படிம்பாங்க. இப்போ இவ்வளோ தந்துடுறேன், மீதியை வந்து அடுத்த ப்ளவுஸில் தரேன் அப்படிம்பாங்க. நம்ம செய்கிற வேலைக்கு தான் வந்து அவங்கள்ட்ட காசு கேட்குறது. அவங்கள்ட்ட நம்ம சும்மாலாம் வந்து காசு வந்து கேட்குறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸை பார்த்தாலே எனக்கு அப்படியே ரொம்ப வந்து கடுப்பாயிருது. அதனால் அந்த மாதிரி கஸ்டமர்ஸே நான் அதிகமாக வந்து வச்சுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் வந்து கஸ்டமருக்கு டவுட் வரும். ஏதோ அவங்க காசை நம்ம ஏமாற்றி வாங்கிக்கிட்ட மாதிரி வந்து அவங்க நினைப்பாங்க. அதனால வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையுமே நான் வந்து பில் போட்டு கொடுத்துட்றது. இதோ இது தைச்சதுக்கு இவ்வளோ, இது தைச்ச புடவை ஓரடிச்சது 30 ரூபா, புடவைக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணினது 100 ரூபா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒட்டுக்கா டோட்டலாக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு புடவைய ஓரடித்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100 ரூபா ஆகுது. லைனிங் போட்டுக்கிட்டால் 50 ரூபா, சாதா ப்ளவுஸ்க்கு 150 ரூபா, லைனிங் ப்ளவுஸ்க்கு 300 ரூபா, டிசைனுக்கு பேக் நெக் டிசைனுக்கு 200 ரூபா, ஸ்லீவ் டிசைனுக்கு 100 ரூபா. இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் கேட்டால் அந்த டிசைனுக்கு 100 ரூபா, 50 ரூபா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து பஃப் கை வச்சா 150 ரூபா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேக் நெக்கு டிசைனுக்கு எவ்வளோ, ஸ்லீவ் டிசைனுக்கு எவ்வளோ, நாட்டு வச்சா நாட்டுக்கு 30 ரூபா அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாத்தையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றது. அப்போ தான் வந்து அவங்க திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான். அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ நம்ம சொத்தை வந்து பறி போன மாதிரி வந்து பிடுங்கிட்ட மாதிரி அவங்க வந்து இதுக்கு எதுக்கு இவ்வளோ, இதுக்கு எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. கேட்கலாம், அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அது கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து தப்பாக தெரியும் நமக்கு. மற்றபடி வந்து நான் கஸ்டமர் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இந்த மாதிரியும் நிறைய கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ரேட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இன்னமும் நீங்கள் வந்து ஏமாளியாக இருக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கான காசை நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களோட உரிமை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ரேட் அதிகம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் தைக்காம கூட இருந்துட்டு போகட்டும். அதுக்காக நம்மளோட உழைப்புக்கு தகுந்த காசை நம்ம வந்து வாங்காமல் இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் பார்கிங் பண்ணுற கஸ்டமரு, காசு அப்புறம் தரேன்னு சொல்கிற கஸ்டமரு, அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து கடைசியில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தைக்கிற ஆசையே உங்களுக்கு விட்டு போயிடும். அந்தளவுக்கு வந்து பண்ணிவிடுவாங்க. அது வந்து அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த தொழிலை விட்டுட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.